Hello friends, welcome to Tamil Mom Portfolio. Suraj Estate Developers Limited IPO டிசம்பர் 18ஆம் தேதி ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கம்பெனி ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. ரியல் எஸ்டேட் அப்படின்னா இவர்கள் இன்ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் பண்ணுறது கிடையாது. 100% தேர்ட் பார்ட்டி கான்ட்ராக்டரை தான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ்க்காக. அதாவது ரீடெவலப்மெண்ட் ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இருக்கிற பில்டிங் பார்த்தீங்கன்னா அன்சேஃபாக இருக்குது, இல்லை ஓல்டு பில்டிங்காக மாறிடுச்சு அப்படின்னா அந்த பில்டிங்கை வந்து ரீடெவலப்மெண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன் மும்பை ரீஜியனில் ரெகுலேஷன்ஸ் 33/7 ஆஃப் த டெவலப்மெண்ட் கண்ட்ரோல் அண்ட் ப்ரமோஷன் ரெகுலேஷன்ஸ் DCPR, இந்த ரெகுலேஷன் படி இவர்கள் ரீடெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. இவர்கள் பார்த்தீங்கன்னா சில ஃபேமஸான ப்ராஜெக்ட் ஆல்ரெடி பண்ணி முடிச்சிருக்காங்க. ICICI அப்பார்ட்மெண்ட், நீட் ஹவுஸ், சரஸ்வத் பேங்க் பவன், CCIL பவன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மும்பை ரீஜியனில் தான், சவுத் மும்பை ரீஜியனில். இந்த DCPR ரெகுலேஷன்ஸில் இவர்கள் ரொம்ப எக்ஸ்பர்டைஸாக இருக்காங்க. ஸோ ஓகேங்க, 1986 தான் இன்கார்பரேட் பண்ணினாங்க. இப்போ ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெசிடென்சியல், கமர்ஷியல் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க சவுத்து சென்ட்ரல் மும்பை ரீஜியனில். 42 ப்ராஜெக்ட் வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க. 13 ப்ராஜெக்ட் ஆன்கோயிங்கில் இருக்குது. 16 ப்ராஜெக்ட் அப்கமிங் ப்ராஜெக்டாக இருக்குது. வேல்யூ லக்ஸுரி அண்ட் லக்ஸுரி செக்மெண்ட் வந்து இவர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. கமர்ஷியல் செக்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 36 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்துகிட்ருக்காங்க. இவர்கள்கிட்ட 3 சப்சிடி கம்பெனி இருக்குது. ஐகானிக் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ், ஸ்கைலைன் ரியாலிட்டி பிரைவேட் லிமிடெட், அக்கர்ட் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட். ஓகேங்க, என்ன பர்பஸ்க்காக இந்த IPO வர்றாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ் இஷ்யூ 400 கோடி. இந்த 3 சப்சிடி கம்பெனியோட கடனை ரீபே பண்ணுறதுக்காக 285 கோடியை இந்த 400 கோடியில் யூஸ் பண்ணிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அக்விசிஷன் ஆஃப் லேண்டு டெவலப்மெண்ட்டுக்காக 35 கோடி யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 2023 படி 600 கோடி, அரௌண்ட் 600 கோடி கடன் இருக்குது. அதில் 285 கோடியை இந்த ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாக ரீபே பண்ணிட்டாங்கன்னா ரிமைனிங் 314 கோடி கடன் இருக்குது. ஓகேங்க, நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல்ஸ் பார்க்கலாம். ஃபைனான்ஷியல்ஸில் ஃபஸ்ட்டு டெப்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இப்போ தான் பார்த்தோம். 600 கோடியில் 285 கோடியை ரீபே பண்ணிடுவாங்கன்ட்டு. ஓகேங்க, ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே க்ரோத்தாக இருக்குது. ஸோ டாப் லைன், பாட்டம் லைன் எல்லாமே நல்ல க்ரோத்தில் இருக்குது. கடன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி ரொம்ப ஹையாக இருக்குது, 6.95. இது வந்து ஆஃப்டர் இஷ்யூக்கு அப்புறம் குறைஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ரியல் எஸ்டேட் கம்பெனி அப்படின்னாலே கண்டிப்பாக கடன் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் 16 அப்கமிங் ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்றனால இந்த கடனை ரீபே பண்ணுறதுக்கு உண்டான பொட்டன்ஷியல் இருக்குன்னு நம்ம இது எடுத்துக்கலாம். இருந்தாலும் கடன் வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். ஓகேங்க, ஏர்னிங் பர் ஷேர் 10 ரூபாய் 10 பைசா, நெட் அசெட் வேல்யூ 22 ரூபாய் 49 பைசா, ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் 58.18%. ஸோ சூப்பர் தான். கரெக்டாக பூம் ஆகிற டைமில் தான் இவர்கள் IPO வந்திருக்காங்க. ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு எடுத்துக்கலாம், எக்ஸப்ட் கடன். ஓகேங்க, நெக்ஸ்ட் பியர் கம்பெனிஸை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 7 கம்பெனிஸை பியர் கம்பெனிஸாக RHPயில் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு ரீஜியனில் நல்ல ஃபேமஸாக இருந்துகிட்ருக்காங்க. இவர்கள் பார்த்திங்கன்னா சூரஜ் எஸ்டேட் பார்த்திங்கன்னா நம்ம மும்பையோட சவுத்தில். ஓகேங்க, PE மல்டிபிள் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு கம்பெனியும் நல்லா தாறுமாறாக இருக்குது அவர்களுடைய PE மல்டிபிள். ஸோ நம்ம IPO வர்ற சூரஜ் எஸ்டேட்டோட PE மல்டிபிள்னு பார்த்தா 35.6. ஆஃப்டர் இஷ்யூ, ஃப்ரெஷ் இஷ்யூக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 50 PE மல்டிபிளில் IPO வர்றாங்க. 50 அப்படின்றது லிட்டில் எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ட்ரைலிங் 12 மந்த் PE மல்டிபிள் நம்ம பார்க்கலாம். பட் ஃபஸ்ட் குவார்ட்டர் மட்டும்தான் ஏர்னிங் பெர் ஷேர் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தாலுமே 26 to 27 PE மல்டிபிளில் வருது. ஸோ அப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ப்ரைஸ்டு ஆர் லிட்டில் எக்ஸ்பென்சிவ்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் IPO டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். IPO ஓப்பன் ஆகிறது டிசம்பர் 18ஆம் தேதி, க்ளோஸ் ஆகிறது டிசம்பர் 20ஆம் தேதி. ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாய். IPO அப்பர் ப்ரைஸ் பேன் 360 ரூபாய். ஒரு லாட் அப்படிங்கிறது 41 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது NSE and BSEயில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 400 கோடி. எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூ தான். ரீட்டைல் ரிசர்வேஷனாக 35% ஒதுக்கியிருக்காங்க. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வருது டிசம்பர் 21ஆம் தேதி. அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட், அலாட் ஆச்சுன்னா ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது டிசம்பர் 22ஆம் தேதி. லிஸ்ட் ஆக போகிறது டிசம்பர் 26ஆம் தேதி. இந்த IPOவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு 14,760 ரூபாய் தேவைப்படும். ஓகேங்க, நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 15th டிசம்பர் அன்னைக்கு 65 ரூபாய் அப்படின்ற மாதிரி கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. IPO ப்ரைஸ் 360 ரூபாய். அப்படி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 18% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
இருக்குது. ரிஜிஸ்ட்ரார் லிங்க் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க IPO பற்றி அப்டேட்ஸ்க்காக அண்ட் அலாட்மெண்ட் லிங்க்குக்காகவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய லாங் டேர்ம் ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் பிஃபோர் IPO 100%, ஆஃப்டர் IPO அரௌண்ட் 75% ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க போகிறாங்க. ஸோ சூப்பர் தான். ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டாப் லைன் பாட்டம் லைன் க்ரோத் நல்லா சூப்பராக இருக்குது. டெப்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் IPO கொஞ்சம் குறைச்சிடுவாங்க. ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்டும் கையில் வச்சுருக்காங்க. ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் வில் இம்ப்ரூவ் ஆஃப்டர் IPO. ஓகேங்க. பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரீடெவலப்மெண்ட் பிஸ்னஸ் தான். இந்த ரீடெவலப்மெண்ட்டில் தான் இவர்கள் எக்ஸ்பர்டைஸாக இருக்காங்கன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ரீஜியனில் ஒரு கம்பெனி வந்து மாஸ்டராக இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். வேல்யூஷன்ஸ் லிட்டில் எக்ஸ்பென்சிவ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர் லாங் டேர்முக்கு இந்த IPOவை கன்சிடர் பண்ணுறது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். இந்த IPO லிட்டில் எக்ஸ்பென்சிவ் தான். இப்போ ரியல் எஸ்டேட் செக்டர் எல்லாமே நல்ல பூமாக இருக்குது. ஷேர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க மற்ற செக்டர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப. இப்போ எல்லா IPOவுமே நல்ல ப்ரீமியமில் தான் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் இந்த IPOவில் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஷார்ட் டேர்ம் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த IPOவில் அப்ளை பண்ணுறீங்களா இல்லையா அண்ட் என்ன பர்பஸ்க்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.